ஸோ சத்யான்னு ஒரு பையன், அவங்க அக்கா வந்து அவர் ஒரு பொண்ணு பார்த்துருக்காங்க. அவரும் நேரில் போய் அந்த பொண்ணை பார்க்க போறாரு. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலி வந்து அவரோட ஜூனியர். இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்தே இன்டர் கனெக்டட் தான். பட் இவங்களுக்கே தெரியாது இவங்க ரெண்டு பேரும் சீனியர் ஜூனியர் அவ்வளோ தெரியாது, லைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் அவங்களோட பாஸ்ட் லவ் ஸ்டோரிஸை பற்றி ரேண்டமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேருமே ஒரு பர்சன் லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணிருக்காரு, அந்த பொண்ணு வந்து ஒரு பையன் லவ் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன் சைடு லவ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு என்ன ஐடியா சொல்றாங்கன்னா, சரி நம்ம போயிட்டு நம்ம பாஸ்ட் லவ்வர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணலாம். நம்ம பயந்து ப்ரொப்போஸ் பண்ண விட்டதை இப்போ ப்ரொப்போஸ் பண்ணலாம். ஏன் ப்ரொப்போஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அப்போ நம்ம ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப ஃப்ரீயாகவும் ஃபீல் பண்ணுவோம். எமோஷனலி அந்த பயம் போயிடும், அது லைஃபுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பையனும் வந்து இந்த பொண்ணை மிஸ் பண்ணக்கூடாது, இந்த பொண்ணை நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓகே சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்னென்ன காம்ப்ளிகேஷன் நடக்குது, அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு போறாங்க. அண்ட் அமேசிங்கான எண்டிங். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த உண்மையாகவே அந்த ப்ரொப்போசல் சீன்லலாம் வந்து அவங்க திரும்ப அவங்க எக்ஸ் லவர்ஸை பார்த்து ப்ரொப்போஸ் பண்ற சீன் வந்து எனக்கே ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருந்துச்சு. அதாவது நமக்கு இனிஷியலாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்த விஷயம் ரொம்ப வருஷம் கழிச்சு காமெடியாக தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, இல்லை பியூட்டிஃபுல்லாக தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தெரியும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க. படம் பேரு வித் லவ். இந்த படத்தை வந்து இப்போ தியேட்டர்ல கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்க்கணும், ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபீல் குட் ஃபிலிம் தான் அது. எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல்லி கிராஃப்டட் அமேசிங்கான ஒரு ஃபிலிம் அது. கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.